ஹாய், வெல்கம் டு மை another செஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லும்போது யாருக்குமே தெரியாது, ஏன்னா எந்த விதமான அவேர்னஸும் கிடையாது க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். மூவ்டு டு தி க்ளவுட், அப்படி இல்லைனா எப்படி சொல்லலாம், ரன்னிங் இன் தி க்ளவுட் ஆர் ஆக்சஸ்டு ஃப்ரம் தி க்ளவுட் ஆர் ஸ்டோர்ட் இன் தி க்ளவுட், இப்படி சொல்லலாம். இதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். அதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய டேட்டா வேர் ஹவுஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அப்போ அந்த டேட்டா வேர் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர்ஸில் இருக்கும். அந்த டேட்டா சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுன் அந்த அளவுக்கு இருக்கும் பிளேஸ். அது தனியாக இருக்கும், அது ஒரு தீவு மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஈஸியாக ஒரு பில்டிங்குள்ளே போகிற மாதிரிலாம் போக முடியாது, ஹை செக்யூரிட்டி இருக்கும். அப்படி அந்த டேட்டா சென்டர்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சர்வர்ஸ் இருக்கும். அந்த சர்வரை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய பவர் சப்ளை இருக்கும். அந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஆர்டினரி பவர் சப்ளைலாம் கிடையாது. இப்போ பவர் சப்ளை நிறைய வந்து பேக்கப் வேணும், எல்லா டைம்லேயும் பவர் சப்ளை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு எனர்ஜி ஸ்டேஷன் வரும். என்ன இருக்கலாம், விண்மில்லாக இருக்கலாம், இல்லை சோலார் பவராக இருக்கலாம். இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியிலே கொண்டு போகிறாங்க டேட்டா சென்டரை, இன்சைட் த சி. ஸோ அப்போ இன்சைட் த டேட்டா சென்டர் என்னெல்லாம் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், அது ஏர் கண்டிஷனிங் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ரேக் இருக்கலாம். அந்த ரேக் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ண வைக்கிறதுக்காக அந்த ரேக்ஸ் இருக்கும். அந்த ரேக்ஸ்குள்ளே ஸ்டோரேஜ் சொன்னால் அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் இருக்கும், சிபியு, அதுக்கப்புறம் ரேம். அந்த ரேம் பார்த்திங்கன்னா அதிகமான மெமரி கொண்ட ஒரு எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்றதை சொல்லிடுறேன். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா ஆன் டிமாண்ட் டெலிவரி, எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். அதுதான் என்னென்னு சொல்லலாம்னா, இட் இஸ் சார்ஜ்டு ஹவு மச் யூ யூஸ் ஆர் எல்ஸ் பே ஆஸ் மச் யூ யூஸ். எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், டிமாண்ட் டெலிவரி, எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை இன்னொரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆன்லைன் சர்வீசஸ் இன் எனி டிவைசஸ் த்ரூ இன்டர்நெட் அட் எனி டைம். எப்போ நமக்கு ஆன்லைன் சர்வீசஸ் தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், ஆக்சஸ் பண்ணிக்கவும் போகிறோம். அதுதான் டிமாண்ட் ஆன் டெலிவரி. எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காசு நம்ம சார்ஜ் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி பேசிக் நாலேஜ் அபவுட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கான்னு கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு தெரியாது க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்றது, நிஜமாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்போ இப்போ வர அப்கமிங் யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு உண்டான பேசிக் நாலேஜ் தான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னென்னு சொல்ல வரேன்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். எங்கே ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சர்வரில் ஸ்டோர் பண்ணலாம். அந்த சர்வரில் என்ன இருக்கும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாக்குள்ளே என்ன இருக்கலாம், 32 GB மெமரி இருக்கலாம், சிபியு, இதெல்லாம் சேர்ந்தது தான் சர்வர். ஸோ அப்போ அந்த சர்வரில் என்ன இருக்கும், இப்போ தான் சொன்னேன், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டாவில் எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க, சர்வரில். அந்த சர்வர் என்னென்னு சொல்கிறோம், அதை தான் வந்து நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். தட் இஸ் டேட்டா ஸ்டோர்ட் இன் சர்வர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்தது சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு புயல் வந்தது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, புதிய தலைமுறை ஃபுல்லாகவே ஷட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க பேக்கப் எதுவுமே வச்சில்லை. 1 or 2 days அவங்க வந்து ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. சேனல் வந்து யாருக்குமே டெலிகாஸ்ட் பண்ணலை, நியூஸ் சேனலில். ஸோ அப்போ அது வந்து பெரிய ட்ராபேக்காக இருந்தது. என்ன ட்ராபேக்னு பார்த்திங்கன்னா, அவங்க பேக்கப் எதுவும் வச்சில்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இங்கே சொல்கிறேன். ஸோ அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு பார்த்திங்கன்னா கூகுள் இருக்குது, ஃபேஸ்புக், யூடியூப், ஜிமெயில், அதுக்கப்புறம் முக்கியமானது ESPN, கிரிக்கெட் சம்மந்தமான அந்த சேனல், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா இன்ஃபர்மேஷன் அதிகமாக ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ESPN கிரிக்கெட் இன்ஃபோ, அது பாருங்கள், ஒரு பிளேயரோட இன்ஃபர்மேஷன், அவங்க டேட் ஆஃப் பர்த்லேருந்து அவங்க பவுலிங் எவ்வளோ, பவுலிங் ஆவரேஜ் எவ்வளோ, பேட்டிங் ஆவரேஜ் எவ்வளோ, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா, அவங்க எங்கே பிறந்தாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க கண்ட்ரியில் விளையாடின அந்த மேட்சோட ஸ்கோரு, எப்போ டெபு பண்ணாங்க, எல்லாத்தையும் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். அப்படி நம்ம இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அது 3 கேட்டகரிஸில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், செகண்ட் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், தேர்ட் ஒன் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் மறுபடியும் சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் டேட்டானா அது எப்படியெல்லாம் இருக்குது அதை சொல்கிறது தான் இந்த ஃபிசிக்கல் டேட்டா.
தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், அதாவது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணணும், விண்டோஸில் ஒர்க் பண்ணுமா லினக்ஸில் ஒர்க் பண்ணுமா அதை சொல்கிறது தான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்னு சொல்லும்போது அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட், எந்த விதமான அப்ளிகேஷன்ஸுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் வேணும். அதுதான் இந்த 3 கேட்டகரியில் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை சொல்லலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு. இப்போ கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒன் ட்ரைவ் இருக்குது, வேர்ட் எக்ஸல் இருக்குது, வேர்ட் டாக்குமெண்ட் ஆர் எக்ஸல் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும். இப்போ மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டினரி பிசியில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. அதாவது யூஸ் அண்ட் பே, நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் யூஸ் அண்ட் பே ஆர் டெலிவரி, டிமாண்ட் ஆன் டெலிவரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் ஆன்லைன் கேம்ஸ். ஆன்லைன் கேம்ஸ்னு சொல்லும்போது பப்ஜி தான் இப்போ எல்லாருமே மீன் பண்ணுறோம். அந்த பப்ஜி எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். எதை வச்சு இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டுருக்கு, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த பப்ஜி விளையாடுறது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 90s 2010 அந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பிசியில் கேமை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதை விளையாடணும்னா அதில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் விளையாட முடியும். ஏதாவது அப்கிரேட் பண்ணணும்னா அதை பண்ணவே முடியாது. அப்படி அப்கிரேட் பண்ணணும்னா அந்த ரேமோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் சிபியூ இன்க்ரீஸ் பண்ணணும், சிபியூ இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஆனால் இப்போ வர லேப்டாப்போ இல்லை மொபைலோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக் அப்டேட். அது எல்லாமே பேஸ் பண்ணுறது எல்லாமே பேசிக் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க, இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரப்போகுது. ஆனால் இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில் நடக்கிற அந்த ப்ராசஸ் அது யாருக்குமே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்டுக்கு ஒரு 5% நடக்குது, அவுட்புட் ஒரு 5%, அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு 5% அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ரிமைனிங் 85% எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரேஜுக்கு தான் போகுது. ஸோ அப்போ ஸ்டோரேஜ் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அப்போ இது வரைக்கும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில், அது என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா லோ காஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஜிமெயில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB ஸ்டோரேஜ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அடுத்த அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ AWS இருக்குது. AWSன்றது அமேசான் வெப் சர்வீஸ், அதுக்கப்புறம் அசூர், அதுக்கப்புறம் கூகுள் க்ளவுட். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கெப்பாசிட்டியை பிளான் பண்ணுறாங்க. கெப்பாசிட்டி ஃப்யூச்சரில் அதிகமாகலாம், அந்த கெப்பாசிட்டி இப்போயே பிளான் பண்ணி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன் அப்டேட் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கலி. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்டேட், சாஃப்ட்வேரையும் அப்டேட் பண்ணிடுவோம், செக்யூரிட்டிக்கும் பேக்கப் கொடுத்து அப்டேட் பண்ணணும், செக்யூரிட்டி இஷ்யூ வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதாவது ஃபைல்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்ட், அதான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுதான் பெரிய அட்வான்டேஜ் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட்டோ கமெண்ட்ஸோ இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ஆன்சரை நானும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.